எங்க வீட்ல காக்ரோச் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எல்லா இடத்துலயும். அது கிச்சனா இருக்கலாம், என் புக் ஷெல்ஃப்க்கு பின்னால, இந்த கீழ ஃப்ளோர்ல எல்லா இடத்துலயும் ஒரு நைட் ஒரு 10 மணி ஆயிருச்சுன்னா, எல்லாரும் வெளிய வந்துருவாங்க. ரொம்ப நாள் அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சு. உங்களுக்கு ஹிட் தெரியும், ஸ்ப்ரே. அந்த ஹிட் ஸ்ப்ரேவ எடுத்து நைட் ஒரு 10 மணிக்கு அப்புறம், குழந்தைங்கலாம் தூங்குனதுக்கப்புறம், அந்த நெடி ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த ஸ்மெல். சமையல் அறையில அடுப்புக்கு பின்னால, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் உள்ள அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு டைம் நீங்க அத அடிச்சீங்கன்னா மொத்த ஃபேமிலியும் வெளிய வருவாங்க. இப்போ இந்தியன், பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல, நம்ம ஊர் அப்பாவி பொதுமக்கள தீவிரவாதிகள் சுட்டு கொன்னப்போ, அந்த ஓட்டைகள்ல பதுங்கியிருந்த எல்லாரும், இப்ப திருப்பி இந்தியா, பாகிஸ்தான் அட்டாக் பண்றாங்க. யார? தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண்ணா இருக்கிற லைக் ஒசாமாலருந்து ஆரம்பிச்சு, ஒசாமா பின் லாடன்லருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய டெரர் குரூப்லாம் அங்க இருந்து தான் ஆப்பரேட் ஆகுறாங்க. அப்படி தீவிரவாதத்தின் ஒரு கூடாரமாக இருக்கிற ஒரு நாட்டு மேல இந்தியா கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. நம்ம போய் யாரையும் அட்டாக் பண்ணல. அவன் அடிச்சான் நம்மள, நம்ம அவங்கள திருப்பி அடிக்கிறோம். அவ்வளோதாங்க. ஒரே ஒரு நைட்டு. ஒரு 1/2 அன் ஹவர் அட்டாக் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே Twitterல போய் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளாட்ஃபார்ம், Facebook இந்த மாரி எல்லா இடத்துல இருந்தும் காக்ரோச் நெறைய கூட்டம் கூட்டமா வெளிய ஓடி வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான்காரன் கூட இந்த அளவுக்கு பயந்திருக்க மாட்டான். நம்ம ஊர் ஆளுங்க இங்க ஒளிஞ்சுகிட்டு எல்லாரும் பதறி அப்படியே வெளிய ஓடி வர்றத நீங்க பார்த்திருக்கலாம். என்னன்னா, இவங்கலாம் யாரு? இவங்கலாம் அரசியல்வாதிகள், இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு ஆதரவா போறவங்களையும் தாண்டி எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இன்டலெக்சுவல்ஸ். அப்படி ஒரு இன்டலெக்சுவல் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு Facebookல. இவருடைய பெயர் அபிலாஷ் சந்திரன். இவர் யார் அப்படின்னா, ஒரே சொல் தான் எழுத்தாளர் அப்படின்னு அவர் அழைச்சுக்கிறாரு. அபிலாஷ் யாருன்னா, நம்ம தமிழ் ரைட்டர் இருக்கார்ல, சாரு நிவேதிதா. அவர் கூட டிராவல் பண்ற ஒரு நபர். அவருடைய ஆதரவாளர். 24த் அன்னைக்கு அந்த அட்டாக் நடந்தப்போ அவர் போட்ட போஸ்ட்ட பாருங்க. பகல்காம் தாக்குதல். எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாம, எந்த ஒரு சைடும் அவர் எடுக்காம கரெக்ட்டா போட்டிருக்காரா? இப்போ நேத்து போட்ட போஸ்ட்ட பாருங்க. ஆப்பரேஷன் சிந்தூர். ஈவிரக்கமற்ற போர் வெறி. இதே ஆள் தான் ஒரு 10 நாளைக்கு முன்னால பகல்காம் தாக்குதல். அதாவது எந்த ஒரு அட்ஜெக்டிவ்மே இல்ல. அப்படியே அவரு நியூட்ரலா போட்டிருக்காராம். யாரையும் நம்ம அட்டாக் பண்ணிறக்கூடாது. யாரையும் நம்ம வந்து தப்பா பேசிறக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா பகல்காம் தாக்குதல். யாரு தாக்குதல் பண்ணா? ஏன் பண்ணாங்க? யார கொன்னாங்க? எதுக்கு பண்ணாங்க? எந்த ஒரு விஷயமும் அங்க இல்ல. நியூட்ரல். நம்ம திருப்பி அடிக்கும்போது ஈவிரக்கமற்ற போர் வெறி. எவ்வளவு கோவம் வருது பாருங்க அவங்களுக்கு. இப்ப பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்ம ஊர் மக்கள அட்டாக் பண்ணப்போ, இவர் போட்ட அந்த போஸ்ட்ல இவர் எழுதின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கவர்ன்மெண்ட்ட தான் இவர் பேசியிருப்பாரு. அரசாங்கம் ஒழுங்கா பண்ணல. பாதுகாப்பு ஒழுங்கா இல்ல. நம்ம பொருளாதார தேவைகளுக்காக நம்ம தொறந்து விட்டோம் எல்லாரையும். ஃப்ரீயா உட்டோம். அதான் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு யார் காரணம்? ஏன் வணிக நோக்கத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தளர்த்தினார்கள் என்பதெல்லாம் வேறு விஷயம். இத்தனை பேர்கள் கொல்லப்பட்ட பிறகு தீவிரவாதிகளின் படத்தை அரசு வெளியிட்டிருக்கிறது. எதுக்கு? விருது குடுப்பதற்கா? இவ்வளவு துல்லியமா பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஏன் இதுக்கு முன்னாலே பண்ணல? இப்படிலாம் பேசிட்டு இவரு இன்னொரு விஷயம் சொல்றாரு. இந்த தாக்குதல் மிகப்பெரிய வடுவை இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தும். என்ன வடு அப்டின்னா, இஸ்லாமியர் அல்லாதோரை அடையாளம் கண்டு குறிவைத்து சுட்டிருக்கும் செய்தி வெறுப்பரசியலை வளர்க்க உதவும். இப்போ இஸ்லாமியர்கள் இல்ல. அவங்கலாம் நான் முஸ்லிம்ஸ் அப்டின்ற ஒரே காரணத்தினால தான் அவங்கள கொன்னாங்கன்றது உண்ம. இப்போ இவருக்கு அது பிரச்சனை இல்லையாம். இப்படி கொன்னதுனால இதனால என்ன ஆகும் அப்டின்னா, வெறுப்பு அரசியல் உருவாகுமாம். இப்போ இங்க இருக்கிற நான் முஸ்லிம்ஸ் முக்கியமாக இந்துக்கள். அவங்க எல்லாரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரா திரும்புவாங்க அப்டின்ற இது ஒரு வெறுப்பு உருவாகும் அப்டின்னு சொல்லிட்டு, அதை நினைத்தால் தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இப்போ இருக்கு பிரச்சனை வந்து அவன் இந்தியாவுல இருந்தாலும், அவன் இந்து அப்டின்ற அந்த ஒற்றை காரணத்துக்காக அவன கொன்னுருக்காங்க. இவருக்கு அதெல்லாம் மனசு வலிக்கல. இவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து கலவரம் வந்துருமே! அவன் இஸ்லாம் அப்டின்ற ஒரு பெயர பயன்படுத்திக்கிட்டு மக்கள கொன்னுகிட்டு இருக்கான். நீங்க நல்லவர்கள், இஸ்லாமியர்கள். நீங்க இதிலிருந்து விலகி நில்லுங்க. இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல அப்டின்னு சொல்றீங்க. ஓகே. ஆனா, நீங்க பிரிச்சு காட்டுங்க. டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் அப்டின்னு பேசவே இல்ல. அதுக்கு மாறா இவருக்கு என்ன கவலனா, ஒருவேளை இந்த பிரச்சனை வந்ததுனால, நம்ம ஊர் மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரா திரும்பிற போறாங்க. மத பிரிவு வந்துரும். இவரோட மெயின் பிரச்சனை உங்களுக்கு எதுன்னு தெரியுதா? இதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு கீழ கடைசியா, "இது உருவாக்கும் வெறுப்பரசியலைத் தான், ஆழமான சமூக பிளவைத் தான் நாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டியது. தீவிரவாதிகளை கொன்றாலும் அது முடிவுறாது. டெரரிஸ்ட்ட வந்து நீங்க கொல்றீங்க. அதனால ஒண்ணுமே நடக்காது. அதற்கு மாறாக இது வந்து வெறுப்பரசியல தான் உருவாக்கும். ஹேட் வெறுப்ப உருவாக்கும். வெறுப்ப உருவாக்குனது யார்றா? அத பேசுறியா நீயு? அதெல்லாம் பேச மாட்டாங்க. கீழ, அதற்கு இச்செய்திகளை நற்செய்திகளால் நிரப்ப வேண்டும். இவரு இப்ப நமக்கு பிரீச் பண்றாரு. போதகர். இவன் நம்மள கொன்னுட்டான். நம்ம அவன திருப்பி அடிக்கக்கூடாது. அதற்கு மாறாக நாம் அன்பை பரப்புவோம்.
நாம் நற்செய்தியை கொண்டு அதை ஃபில் பண்ணுவோம். அதற்கு ஊடகங்களும், மத அமைப்புகளும், ஆளுமைகளும் ஒன்றிணைய வேண்டும். இவர் தான் சமாதான புறா. இவர மாரி புறாவ நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. சமாதானத்த அப்படியே அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காரு. இத்தன வருஷம் ஆச்சு. இந்தியா விடுதலை அடைஞ்சு இத்தன வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட நம்ம ஊர் மக்கள அவன் ஒழுங்கா இருக்க விட்டதே கிடையாது. நோண்டிக்கிட்டே இருப்பான். பார்டர்ல வந்து நோண்டிக்கிட்டே இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் இந்தியா போயிட்டு அவங்கள அடிச்சு நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்தியா பண்ணது வெறும் கவுண்டர் அட்டாக்ஸ் மட்டும் தான். நம்மள நோண்டிக்கிட்டே நம்மள வந்து கொடைஞ்சுகிட்டே இருப்பானுங்க. அப்போ இத பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு வாயெல்லாம் வரல பாருங்க. இவங்கலாம் இன்டலெக்சுவல்ஸ். இவர்லாம் புரொஃபஸரா இருக்காரு பெங்களூர்ல. அப்ப இவங்கலாம் உள்ள இருந்தா என்ன ஆகும்னு பாருங்க. இங்க உட்கார்ந்துகிட்டு அழுவுறாங்க. ஐயோ போச்சே! ஐயோ போச்சே! அன்ப பரப்புங்க. பாகிஸ்தான திருப்பி அடிச்சுட்டா இவங்களுக்கு நெஞ்சமெல்லாம் பதறுது அப்படியே. இந்த அமைதியற்ற காலம் முடிவுக்கு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் அமைதிய குலைச்சது யாரு? அத பேச மாட்டான். மௌன விரதம். வாயெல்லாம் வரவே வராது. இப்போ நேத்து போஸ்ட்ல ஐயா சொல்றாரு, பாகிஸ்தானும் விரைவில் நமது எல்லையோர மாநிலங்களில் விமான தாக்குதல் நடத்தினால், இதே போல மக்கள் கொல்லப்பட்டால் என்னவாகும்? இத நீங்க அங்கல்ல கேட்டுருக்கணும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே பாகிஸ்தான் நம்மளோட சின்ன நாடு இன் எவ்ரி வே. அது எக்கானமியா இருக்கலாம், ராணுவ படையா இருக்கலாம், ராணுவத்தினுடைய அந்த அந்த பவரா இருக்கலாம். எல்லா விஷயத்திலுமே அவங்க நம்மளோட கம்மி. அப்போ நீ ஒரு குட்டி நாடு, என்ன அடிக்கிற, நான் திருப்பி அடிச்சா நீ செத்துருவ. ஒரே அடில நான் உன்ன முடிச்சிரலாம். ஆனா, நீ ஒழுங்கா இருந்தியா? இல்ல. உனக்கு தெரியும் அப்பாவிகள நம்ம கொல்றோம். இந்தியா இப்ப திருப்பி அடிப்பாங்க. நமக்கு தான் லாஸ். உனக்கு தெரியுமா இல்லையா? தெரிஞ்சு தான் பண்றான். ஏன்னா இவங்கலாம் டெத் கல்ட். நான் சொன்ன மாரி. இப்போ போன வாரம் ஏமன் இருக்கான்ல, ஏமனோட சைஸ் என்ன? இஸ்ரேல கம்பேர் பண்றப்போ அவன் ரொம்ப குட்டி. எல்லா விஷயத்திலயுமே. இஸ்ரேல் வந்து ஒரு சூப்பர் பவர். இவன் என்ன பண்றான்? அங்க போய் குண்டு போடுறான். இவனுக்கு தெரியும், இஸ்ரேல் திருப்பி அடிச்சாங்கன்னா நம்ம செத்தோம்ன்னு தெரியும். இப்ப இவன் திருப்பி மிதிச்சுட்டு இருக்கான். இப்ப அழுவுறான். ஐயய்யோ! பாருங்க. திருந்த மாட்டாங்க. இவங்கலாம் டெத் கல்ட். நம்ம அடிச்சா நமக்கு திருப்பி ஒரு 4 மிதி விழும். தெரியும். தெரிஞ்சு தான் பண்றாங்க. போரை ஆரம்பிப்பது சுலபம். ஆனால் அதன் முடிவில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டால், அதற்கு யார் பொறுப்பாவது? யார் நம் மனத்தில் ஏற்படும் அந்த காயங்களை ஆற்றுவது? இவருக்கு ரொம்ப அப்படியே காயமாயிருச்சு போல. மனசு உடைஞ்சுச்சுன்னு நெனைக்கிறேன். பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க மனசெல்லாம் உடைஞ்சு அப்படியே ஆறா ஓடும். ரத்தமா ஓடும் இவங்களுக்கு. நெஞ்சில் ஈவிரக்கமற்றவர்களை போரே நியாயப்படுத்த முடியும். இத நீ அங்கல்ல கேட்டுருக்கணும். எப்பா அவன் ஹனிமூனுக்கு போயிருக்கான்ப்பா. அவன கொன்னுட்டியே! அவங்க ஃபேமிலிய இப்ப யாரு பாப்பாங்க? 26 பேர். 26 மேல்ஸ். 26 ஆண்கள். அந்த குடும்பத்தினுடைய பிரெட் வின்னர்ஸ் அவங்க தான். நீ கொன்னுட்ட. ஒருத்தனுக்கு மேரேஜ் ஆகி 5 நாள் தான் ஆகுது. அவனையும் கொன்னாச்சு. அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு வார்த்தை இல்ல. இப்ப இந்த போஸ்ட்ட நீங்க பாருங்களேன். அந்த டெரரிஸ்ட் கொல்லும்போது இவரு போட்ட போஸ்ட்ட பாருங்க. இந்த மாரி ஒரு வரி இருக்காது. அவங்கள கொல்றதுனால உனக்கு என்ன லாபம்? அவங்கள கொன்னு அவங்க ஃபேமிலிய அழிச்சு, நீ இப்படி பண்ணதுனால உனக்கு என்ன லாபம்? அவங்கள யார் இப்ப பார்க்கிறது? இந்த மாரி ஒரு வார்த்தை இல்ல. இப்ப இந்தியா திருப்பி அடிச்ச உடனே ஓன்னு ஒப்பாரி. தேச பாதுகாப்பு திரும்ப அடிப்போம் என்று முழக்கம் கேட்டால், இவர்களுடைய அடிப்படையான அறமும், இரக்கமும் காணாமல் போகுமெனில், என்ன மாதிரி மனிதர்கள் இவர்கள்? நீங்க எந்த மாரி மனுஷன் மிஸ்டர் அபிலாஷ்? சொந்த நாட்டு மக்கள கொல்றான். அப்பல்லாம் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. இப்ப எடுத்து ஹிட் எடுத்து அடிச்ச உடனே எல்லாம் வெளிய ஓடியாறீங்க. ஐயோ! அடிச்சுட்டான், ஐயோ! அடிச்சுட்டான். பாகிஸ்தான் அடிச்சுட்டானே! மனசெல்லாம் துடிக்குது உங்களுக்கு. ஒருத்தன் அப்பாவிகள கொன்னுகிட்டு இருக்கான். இன்னொருத்தன் டெரரிஸ்ட் அடிக்கிறான். அப்ப இது எதுவும் ஒண்ணும் கிடையாது. போர்ல அப்பாவிங்க சாகுறாங்கன்னா, ஆமா சாகுறாங்க. ஆனா யாரு காரணம்? மக்களும் இதற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ஜிப்லைன் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஜிப்லைன்ல அவரு போறாரு. பின்னால மக்கள் செத்துட்டு இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த கிளிப்ப. அந்த ஆப்பரேட்டர் அல்லாஹு அக்பர்ன்னு ஓதிட்டு இருக்கான். அப்போ இவங்களும் கூட்டாளிகள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு பார்த்தேன். நம்ம சேனல் பார்க்குற தம்பி ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தார். இது ஒரு ஜெர்மன் டூரிஸ்ட் ஒருத்தர். அவரு பாகிஸ்தான்ல உள்ள ஒரு மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க மார்க்கெட்ல மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர கேட்குறாங்க. "நீங்க எங்கிருந்து வரீங்க?" "ஐ அம் ஃப்ரம் ஜெர்மனின்றாரு." "ஹெயில் ஹிட்லர்." Where are you from? Germany. Germany. I'm from Germany. இவனுக்கு ஜெர்மனின்னு சொன்ன உடனே, இவனுக்கு யார் மேல ஞாபகம் வருது? இவனுக்கு யார் ஞாபகம் வராங்க? ஹிட்லர். ஏன்னா, ஜூஸ கொன்னது ஹிட்லர். ஜூஸ் இவங்களுக்கு எதிரி. உடனே இந்த டூரிஸ்ட் பதறி போய், "எப்பா அவன் ஜெர்மன் கிடையாது. அவன் ஆஸ்ட்ரியன்." அதான் உண்ம. No, but he was not from Germany. From his country was he, Hitler, great leader. but he was born in a different country. Who born in a different country? Hitler. Hitler. He was born in Austria. அவர் பிறந்து வளர்ந்த நாடு ஆஸ்ட்ரியா. ஒரு 13 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவரு அந்த பார்டர்ல பிறக்குறாரு. ஜெர்மன் அண்ட் ஆஸ்ட்ரியா பார்டர்ல பிறக்குறாரு. அங்கிருந்து பிறந்து, அவங்க அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு, அதுக்கப்புறம் தான் ஜெர்மனி உள்ளயே அவரு வராரு. இவரு பதர்றாரு. ஏன்னா, இப்போ இந்த வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் ஜெர்மன்ஸ்க்கு ஒரு கில்டி ஃபீலிங் உண்டு. நம்ம தான பண்ணோம். நம்மலாம் சேர்ந்து தான பண்ணோம். இந்த மாஸ் மர்டர்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கில்டி ஃபீலிங் உண்டு. இவர் என்ன பண்றாரு, ஹி இஸ் ட்ரையிங் டூ டிஸ்டன்ஸ் ஹிம்செல்ஃப். அது எங்க ஆள் கிடையாதுன்னு இவர் சொல்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஹிட்லர் கிரேட் லீடர். இவனுக்கு முதல்ல அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியாது. ஆஸ்ட்ரியன்ன்றதே இவனுக்கு
தெரியாது. You like him? Yeah, I like. Why? All people are like it. All Pakistani like him? Yeah, yeah. Oh, really? They also tell you Hitler is a very good. In Germany, people don't like him. Why? Because what he did. He do a wrong thing. டு யூ லைக் ஹிம்? ஆல் பீப்பிள் ஆர் லைக் ஹிம். அவனுக்கு ஆங்கிலமும் தெரியல. பாகிஸ்தான் நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பொதுமக்களுக்கும் ஒரு அவங்களுமே ஒரு கொலவெறி பிடிச்சவங்க தான் போல. அவங்களும் இப்படித்தான் இதுல அப்படியே ஊறி போயிருக்காங்க. தீவிரவாதத்தை ஆதரித்து, ஜூஸ வந்து கூட்டம் கூட்டமா கொலை பண்ண, மில்லியன் கணக்குல கொலை பண்ண ஒரு கொலைகாரன இவங்கலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் பொதுமக்கள். அதான் இங்க பிரச்சனை. பொதுமக்களே அந்த அளவுக்கு ஒரு கரப்ட் ஆயி போயிருக்காங்க. அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வன்மம். ஹிட்லர் ரொம்ப நல்லவர். ரொம்ப அன்பானவர். மக்கள் மேல அன்பு கூர்ந்தவர் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு அவர பிடிக்குதுன்னா, அவரு ஜூஸ கொன்னாரு. அப்ப நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம், பாகிஸ்தான் கவர்ன்மெண்ட் தான் தீவிரவாதத்துக்கு ஆதரவா நிக்கிறாங்கன்னு. இல்ல. பாகிஸ்தான் பொதுமக்களும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் அவங்களுடைய மனசின் ஆழத்துல அவங்களுக்கு இருக்கிறது ஃபுல்லா வெறுப்பு தான். எல்லா நான் முஸ்லிம்ஸும் அவங்க ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், ஜூஸா இருக்கலாம். எல்லாருமே அவங்கள பொறுத்தவரைக்கும் எனிமீஸ். இது வந்து பொதுமக்களுடைய மனநிலை. அதான் ரொம்ப எனக்கு பயமா இருக்கு. ஜான் அசீஸ் அப்படின்ற ஒரு பாலஸ்தீனியர். இவரு இஸ்ரேல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. வெஸ்ட் பேங்க்ல, பாலஸ்தீன் ரீஜியன்ல. இவர் ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தார். அத நான் படிக்கிறேன். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு உண்டு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு எம்பசைஸ் தட் ஹமாஸ் ஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் பாலஸ்தீனியன் ஃப்ரீடம், ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ஈக்குவாலிட்டி. நம்ம நினைக்கிற மாதிரி ஹமாஸ் டெரரிஸ்ட் வந்து ஒருபோதும் பாலஸ்தீன மக்கள் ஹேப்பியா வாழணும். அவங்க லைஃப்ல அவங்க இழந்த விஷயம் ரொம்ப அதிகம். இனியும் அப்படி நடக்கக்கூடாது. அவங்களுடைய சமாதானத்திற்கோ, அவங்களுடைய மனித உரிமைக்கோ ஹமாஸ் போராடவில்லை. அடுத்து பாருங்க. They simply do not believe in such concepts which they dismiss as alien and western. சிம்பிளி என்னன்னா, அவங்களுக்கு அந்த மாரி கான்செப்ட்ஸ்ல நம்பிக்கையே இல்ல ஃபர்ஸ்ட். நம்ம நெனச்சிட்டு இருக்கோம் ஃப்ரீ பாலஸ்டைன். பாலஸ்டைன விட்டு இஸ்ரேல் வெளிய போய்ட்டாங்கன்னா, மொத்தமா எல்லா ஜூஸும் வெளிய போய்ட்டாங்கன்னா, அந்த பூமி திருப்பி அமைதி பூங்காவா மாறி, அங்க அன்பும், பாசமும் அப்படியே ஓடும். அப்படிதான் நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா, இவங்களுக்கு அந்த மாரி கான்செப்ட்ஸ்ல நம்பிக்கையே இல்ல. They are Quranic fundamentalists fighting an all-out war of religious conquest in the name of Islamic supremacy with the ultimate goal of subjugating, enslaving, expelling or killing the Jewish people. இப்போ இந்த ஜூயிஷ் பீப்பிள் அப்படின்ற இடத்துல நான் முஸ்லிம்ஸ்னு போட்டுக்கோங்க. ஹமாஸ் அப்படின்ற இடத்துல ஜிஹாடிஸ்ட்னு போட்டுக்கோங்க. இது யுனிவர்சலி அப்ளிகபிள். இவங்க நோக்கம் இஸ்லாமிய டாமினன்ஸ். அதாவது நம்மலாம் கான்குவெஸ்ட்க்காக படைக்கப்பட்டிருக்கோம். இந்த ஹோல் பூமியும் நமக்கானது. ஒரு போர் மூலமா தான் நம்ம ஒரு இடத்த பிடிக்க முடியும். இதான் நம்மளுடைய கோல். மத கடமைன்னு அவங்க நம்புறாங்க. ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட நான் முஸ்லிம்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருக்கோம். நம்மளுடைய கோலே என்னன்னா, இங்க போய் அவங்கள பிடிக்கணும். எங்கெல்லாம் நான் முஸ்லிம்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அதெல்லாம் எங்களுடைய பூமின்னு இவங்க நம்புறாங்க. அப்போ இவங்க கிட்ட போயிட்டு அன்பு, பரிசுத்தம், நீதி, சமாதானம் அப்படிலாம் பேசுனீங்கன்னா, கழுத்த வெட்டிருவாங்க. 2001ல நமக்கு தெரியும் 9/11. 9/11 அட்டாக்ஸ் நடந்த உடனே 2002 அந்த பீரியட்ல வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அந்த நியூஸ் மீடியாவினுடைய ஒரு பத்திரிகையாளர். அவருடைய பெயர் டேனியல் பெர்ல். அவர் ஒரு யூதர். அவரு யுஎஸ்ல இருந்து கிளம்பி பாகிஸ்தான் போறாரு. எதுக்குன்னா, அந்த நியூஸ வந்து கவர் பண்றதுக்கு. அவர பாகிஸ்தான்ல இருந்து கிட்னாப் பண்றாங்க. அவர கிட்னாப் பண்ணி யாரு? இதே உத்தமர்கள், பாகிஸ்தான்ல இருக்கிற உத்தமர்கள்லாம் சேர்ந்து, அங்க இருந்த பேரன்புக்குரிய டெரரிஸ்ட் இவர தூக்கிட்டு போய் அடைச்சு வச்சிருந்தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 2002ல நோ சோஷியல் மீடியா, ஒன்லி நியூஸ். நியூஸ்ல இது ரொம்ப பெரிய ஒரு செய்தியா வந்துச்சு. அவர கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. கடத்திட்டு போய் 1 மாசம் கழிச்சு ஒரு வீடியோ ஒண்ணு வருது. ஒரு ஆரஞ்ச் கலர்ல ஒரு அவுட்ஃபிட் ஒண்ணு போட்டிருக்காரு. முட்டி போட்டு நிக்கிறாரு. பின்னால ஒருத்தன் நிக்கிறான். மாஸ்க் போட்டு ஒருத்தன் நிக்கிறான். பிளாக் கலர் மாஸ்க் போட்டு நிக்கிறான். கையில ஒரு வாள் வச்சிருக்கான். ஆன் கேமரா அவர் கழுத்த வெட்டி, அவர் தலைய துண்டாக்கி அவர கொல்றாங்க. அந்த வீடியோ ரொம்ப ஃபேமஸாக நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வேளை 90ஸ் கிட்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம். எல்லா சேனல்லயும் வந்துச்சு. அத பிளர் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லா சேனல்லயும் வந்துச்சு. எல்லா நியூஸ் சேனல்லயும் போட்டாங்க. மேபி இப்ப நீங்க தேடுனீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காம இருக்கலாம். இந்த வீடியோவ காட்ட வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபேமிலி கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். தலைய அப்படியே துண்டாக்குறான் ஆன் கேமரா. இதே பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாத கூட்டம் அல்-கொய்தா. இத பண்ணது யாரு? அஹ்மத் ஒமார் சயீத் ஷேக் அப்படின்ற ஒருத்தன். இவன் யார் தெரியுமா? பாகிஸ்தான்காரன். பிரிட்டன்ல குடியுரிமை வாங்கியிருக்கான். இந்த நாய் இங்க இருந்து கிளம்பி, பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி, யுகே போய் அங்கிருந்து தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்த்து, அங்கிருந்து கிளம்பி வந்து, இவர கடத்திட்டு போய், இவரு ஜூ அப்படின்ற ஒரே காரணத்தினால செய்தி சேகரிக்க போனவர். தலைய துண்டாக்கி கொன்னாங்க. அப்ப பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு எந்த காலமுமே சமாதானத்தை விரும்பிய நாடு இல்ல. சமாதானம், ஒற்றுமை, அன்பு இந்த மாரி கான்செப்ட்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவனுடைய கான்செப்ட்லாம் கான்குவெஸ்ட், மிலிட்டரி கான்குவெஸ்ட், டெரர் கான்குவெஸ்ட் அதான் அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட போயி
இப்படி பண்ணலாமா? நம்ம எல்லாம் ஒற்றுமையா வாழலாம் வாங்கன்னா, அவங்கள கடிச்சு தான் வைப்பான். இதுல இப்ப 2 விஷயம் இருக்கு. இவங்க எப்படி இந்த பிரச்சனைய பார்க்குறாங்கன்னா, 1 அட்டாக் பண்ற இந்தியா வந்து இந்தியா கிடையாது. அது பிஜேபி. பிஜேபிக்கு நல்ல பேரு போயிறக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இன்னொன்னு இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் நம்ம அஃபெண்ட் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு உண்மையாகவே டெரரிசம் மேல இஷ்டம் இல்ல, விருப்பம் இல்ல. அது அவங்களுடைய கொள்கை இல்ல அப்டின்னா, அவங்க ஏன் ஹர்ட் ஆக போறாங்க? இந்தியா அப்டின்னா அது இந்தியா தான். இந்தியா ஒரு அட்டாக் பண்ணும்போது அது இந்தியாவா தான் நம்ம பார்க்கணும். இவங்களுக்கு ஒரே பதற்றம். ஐய்யயோ! மோடிய இப்ப எல்லாம் பாராட்டுவாங்க. நம்ம ஊர் முஸ்லிம்ஸ் வந்து அஃபெண்ட் ஆயிருவாங்க. இவங்களுக்கு இந்த 2மே ஆகாது. ஆனா பிரச்சனை அது இல்ல. பிரச்சனை ஒண்ணே ஒண்ணு தான். பிரச்சனை பண்ணது இஸ்லாமிய தீவிரவாதிகள். திருப்பி அடிக்கிறது இந்திய அரசாங்கம். அப்படிதான் பார்க்கணும் நம்ம. இஸ்லாமியர்கள் வந்து அஃபெண்ட் ஆயிருவாங்களோ! நம்ம ஓட்டு போயிருமே! இது வந்து யார இவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னா, இஸ்லாமியர்கள அசிங்கப்படுத்துறாங்க. உங்கள இஸ்லாமியர்கள ஒரு ஓட்டு போடுற மிஷினா இவங்க பார்க்குறாங்க. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தான் அடி வாங்க வேண்டிய ஒரு நாடு தான். வேர் வாஸ் ஒசாமா? அங்க தான் ஒளிஞ்சிருந்தான். பெரிய ஒரு காம்பவுண்ட் கட்டி, பெரிய வீடு கட்டி, அதுக்கு பெரிய காம்பவுண்டு, 3 மாடிக்கு வீடு. அதுல உள்ள ஒரு 4 பொண்டாட்டி, அவங்க பிள்ளைங்க. 10 வருஷமா அங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஏன் பாகிஸ்தானுக்கு தெரியாதா? நம்ம ஊர் முஸ்லிம்ஸ். ப்ளீஸ் டிஸ்டன்ஸ் யுவர்செல்ஃப். இது உங்களுடைய நோக்கம் இல்லை. உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்டின்னா, விலகிருங்கன்றேன். ஆனா இவங்கலாம் உள்ள உட்கார்ந்துகிட்டு, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நீங்க அடிச்சீங்கன்னா, நான் திருப்பி அடிப்பேன். நம்ம அரசாங்கத்துக்கு துணை நிக்காம, அங்க போய் கூவிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப இவங்கலாம் நம்ம ஊர்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற கரப்பான்பூச்சிகள். பாகிஸ்தானிய கரப்பான்பூச்சிகள். மனம் திரும்பு.